தேங்க்யூ அண்ட் வெரி குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு நம்ம டெஸ்ட் நம்பர் 12க்கான ஒரு ஓவர்வியூ செஷன் தாங்க பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் வந்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே கிளாஸ் சொன்னது தான். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிலபஸில் என்ன இருக்கோ அதை கவர் பண்ணுங்கள். ஸோ மினிமமாக குரூப் ஒன் பொறுத்த வரைக்கும் மினிமமாக பார்த்தா போதும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ ஏன்னா நம்ம சயின்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் ஒன்ல கேட்குற கேள்வி 10 அப்படின்றதுனால உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கீங்களோ அதை திரும்ப படிங்க. ஸோ புதுசாக எதையும் ட்ரை பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அதனுடைய பெரிய கருத்து. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் புக்கை படிச்சிருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, அதை திரும்ப ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்க. ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் டிசீஸ்லாம் இருக்கு, கரெக்டுங்களா? ஸோ டிசீஸ் படிங்க, அதுல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணலாம், கேள்வி வரலாம். ஸோ முக்கியமான நீங்கள் ஆல்ரெடி படித்த அந்த 10th ஸ்டாண்டர்ட் புக்கை ஒரு தடவை ரீட் பண்ணுங்க. ஓகேங்களா? மற்றபடி சயின்ஸுக்குன்னு பெருசாக போட்டு நம்ம நேரத்தை வந்து அதிக நேரம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா 10 கேள்வி கேட்குறாங்கன்னா படிச்சுட்டு போனாலும் படிக்காம போனாலும் அந்த 5 கொஸ்டின்ஸ் தான் எல்லாருக்குமே வந்து கரெக்டாக இருக்கு. ஸோ அப்படின் போது நம்ம நேரத்தை வந்து எதுக்கெல்லாம் செலவு பண்ணலாம்னா, ஸோ பாலிட்டி, ஹிஸ்ட்ரி அந்த மாதிரியான சப்ஜெக்ட் படிக்கிறது என்ன பண்ணுங்க, ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாமுக்கு எவ்வளவு நாள் இருக்கு? 48 47? எக்ஸாமுக்கு எவ்வளவு நாள் இருக்கு? 48 days sir. 48 days. So 48 days வந்து இட்ஸ் மோர் தென் எனஃப். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பரேஷனில் தான் இருக்கீங்க. ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 டெஸ்ட் கிட்ட முடிஞ்சிருச்சு. ஐ மீன் 11 டெஸ்ட் கிட்ட நம்ம பார்த்துருக்கோம். கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ஐடியான்றது உங்கள் எல்லாருக்குமே வந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா 12th டெஸ்ட். ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, ஆல்ரெடி நீங்கள் எவ்வளோலாம் கவர் பண்ணியிருப்பீங்க பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, யூனிட் 9, ஆல்மோஸ்ட் ஜாகிரபி எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ரிவிஷன் டெஸ்ட்டில் தான் இருக்கணும். ரிவைஸ் பண்ணுங்க, ஆரம்பிச்சிருங்க. நிறைய டைம் ரிவைஸ் பண்ணுங்க. முக்கியமான ஏரியாஸ்லாம் படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேற என்ன படிக்கலாம்? முன்னாடியே சொன்ன கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழரசு மேகசின் படிங்க அப்படின்னு சொன்னேன். தமிழரசு மேகசின்ல இருந்து கண்டிப்பாக கேள்வி வரும் அப்படின்னு சொன்னேன். ஏதாவது ஒரு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. முன்னாடியே சொன்னேன் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சொல்லி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சொன்னேன். அப்புறம் வேற என்ன கரண்ட் அஃபேர்ஸ் சொன்னேன், சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. கடைசி ஒரு 6 மாதம் படித்தா போதுமானது தான். ஸோ அதை டெய்லி படிங்க. அதுக்கப்புறம் எதெல்லாம் ஸ்கோரிங் ஏரியா, நம்ம எங்கெல்லாம் ஸ்கோர் பண்ண முடியும் பார்த்து அதை நல்லா படிங்க. அதுதான் நம்மளுடைய பெரிய சக்ஸஸுக்கான ஒரு கான்ட்ரிபியூஷனாக இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம். இந்த 48 நாளில் 40 நாள் முடிஞ்ச அளவுக்கு வந்து எஃபோர்ட் போடுங்க. ஓகேங்களா? கடைசி 8 நாள் வந்து ஓரளவுக்கு ரிவைஸ் பண்ணுங்க. ஓரளவுக்கு என்ன பண்ணலாம், நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே எல்லாமே படித்து அந்த ஃபீலுக்கு வந்துடுவோம். அப்புறம் ஏதாவது ஒரு மார்க் டெஸ்ட் எழுதிட்டு நம்ம நேராக எக்ஸாம் தான். ஓகேங்களா? நீங்கள் இவ்வளோ நாளாக படித்தது இப்போ திரும்ப படிங்க. ஓகேங்களா? அப்போ எதுவும் நீங்கள் படிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த 18 டேஸ் இருக்கு இல்லைங்களா, 48ல் ஒரு 18 டேஸ் வந்து நீங்கள் புதுசாக ஏதாவது படிக்கிறது வந்தால் கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. ஓகேங்களா? ஸோ காம்படிஷன் ஹையாக தான் இருக்குது. அட் த சேம் டைம் வேகன்சி லோவாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து மைண்டில் அப்பப்போ ஏற்றிக்காதீங்க. ஸோ நம்மளுடைய டியூட்டி என்னென்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதுதான் இது வந்து இட்ஸ் அ டாஸ்க். அவ்வளோதான். இது நமக்கு ஒரு டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பெஸ்ட்டாக பண்ண போகிறோம் அப்படின்றத மட்டுமே திங்க் பண்ணுங்க எப்போ மைண்டுக்குள்ள. நம்மளுடைய மார்க்கை பற்றியோ, எக்ஸாமினேஷனுடைய வேகன்சி பற்றியோ, எக்ஸாமினுடைய காம்படிஷன் பற்றியோ, இதை பற்றிலாம் என்றைக்குமே திங்க் பண்ணாதீங்க. நமக்கான டாஸ்க் இதுதான், நம்ம பண்ண போகிறோம், அதை பெஸ்ட்டாக பண்ணணும். ஸோ எல்லாரை விட நாம பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் இது. ஸோ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ண முயற்சி பண்ணுங்க. ஓகேங்களா? 48 டேஸ் வந்து போதும். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. தாண்டி வேறு எதுவும் புதுசாக எனக்கு தெரிஞ்சு சொல்ல தெரியல. பாருங்க, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிலபஸ்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஹிஸ்ட்ரி, கல்ச்சரல் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சிலபஸை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஏன்ஷியன் மிடிவல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா இங்கேருந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏன்ஷியன் மிடிவல் வந்து படிக்கவே மாட்டுறாங்க. பட் ஏன்ஷியன் மிடிவல் கண்டிப்பாக படிக்கணும். ஏன்ஷியன் மிடிவல் வந்து நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 6th இருந்து 8 கொஸ்டின் வரைக்கும் ஏன்ஷியன் மிடிவல் வந்து கேட்குறாங்க. 6th இருந்து 8 கொஸ்டின் வரைக்கும் ஏன்ஷியன் மிடிவல் கேட்குறாங்க. இன்னொன்று அவங்க கேட்குற கொஸ்டின்லாம் போய் பார்த்தீங்கன்னா 90% ரொம்ப ஈஸியாக கேட்குறாங்க. 90% ரொம்ப 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 ஈஸியாக கேட்குறாங்க. ஸோ அதை நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸோ பெட்டர் ஏன்ஷியன் மிடிவலை பார்க்கறது நல்லது. ஏன்ஷியன் மிடிவல் எங்கே சார் பார்க்கறது? ஏன்ஷியன் மிடிவலை பொறுத்த வரைக்குமே லோயர் ஸ்டாண்டர்ட்லையும் பாருங்க, ஹையர் ஸ்டாண்டர்ட்லையும் பாருங்க, 2 இடத்துலையுமே பாருங்க. ஃபர்ஸ்ட் லோயர் ஸ்டாண்டர்ட்ல கவர் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நம்ம அடுத்த சிலபஸ்ல இருக்கு. இண்டஸ் வேலி
சிவிலைசேஷன் இருக்கு. இப்போ இந்த சிவிலைசேஷன் வரைக்கும் நம்ம எங்க பார்க்கறது? 6th ஸ்டாண்டர்ட் புக்ல இந்த சிவிலைசேஷன் இருக்கு. 6th ஸ்டாண்டர்ட் புக்ல இந்த சிவிலைசேஷன் படிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ 6th ஸ்டாண்டர்ட் புக்கை படிச்சு முடிச்ச பிறகு என்ன பண்ணுங்க, அகைன் 11th ஸ்டாண்டர்ட் புக்கு போங்க. 11th ஸ்டாண்டர்ட் புக்ல இந்த சிவிலைசேஷன் இருக்கு. 6th புக்கையும் படிக்கிறீங்க, 11th புக்கையும் படிக்கிறீங்க. ஓகே, இது ரெண்டுத்தையும் நல்லா படிங்க. இதை படிச்சு முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் போய் பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல நம்மளுக்கு வந்து உங்களுக்கு கம்பைல்டா நம்மளுடைய குரூப்லயே இருக்கும் ஏன்ஷியன் மெடிவலோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ அங்க போய் நீங்க இந்த சிவிலைசேஷன்ல எப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க, நீங்க படிச்ச அத்தனை கேள்வியுமே அங்க இருக்கும். அவன் ஸ்கூல் புக்ஸ்ல தான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போறாங்க, ஏன்ஷியன் மெடிவல படிக்காமலே போறாங்க. அதனால ஒரு 6-7 கொஸ்டின் அவங்களுக்கு லாஸ் தான் ஆகும். குரூப் 1 பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு எத்தனை மார்க் கட் ஆஃப் வைப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது யூஸ்வலாகவே லாஸ்ட்டு ப்ரிலிமினரியில் நியர் 140 கிட்ட கட் ஆஃப் வந்துருச்சு. அப்போ இந்த தடவை பார்க்கும்போது இதை விட தாண்டி 143 அப்படின்ற மாதிரி தான் கட் ஆஃப் இருக்கும். ஏன்னா வேகன்சி கம்மியாக இருக்கிறதுனால கட் ஆஃப் வில் இன்க்ரீஸ். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஏன்ஷியன் மெடிவலில் படிக்காமல் போனீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல இருப்பீங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த கேட்டாந்த வல்ல போய் நின்றுவீங்க. ஸோ அதனால் ஏன்ஷியன் மெடிவலில் ஸ்கிப் பண்ணக்கூடாது. எப்பவுமே ஏன்ஷியன் மெடிவலில் படிக்கணும். நம்ம சயின்ஸை ஒரு இடத்துல ஸ்கிப் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அப்போ ஸ்கிப் பண்ணால் எக்ஸாம் நம்மளை ஸ்கிப் பண்ணி விட்டுரும். ஸோ என்ன பண்ணுறோம், கண்டிப்பாக படிக்கணும். அப்போ இந்த சிவிலைசேஷன் 6th புக்கில் இருக்குது, அடுத்து 11th புக்கில் இருக்குது. அப்போ நிறைய ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா நான் பார்த்துருக்கேன். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த சிவிலைசேஷன் கொடுத்துருக்காங்க, குப்தாஸ் கொடுத்துருக்காங்க, டெல்லி சுல்தானேட்டு, முகல்ஸு, மராத்தாஸு, ஏஜ் ஆஃப் விஜயநகரன் பாங்கன் கிங்டம். மொத்தம் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 1 2 3 4 5 6 6 தான் 6 and 7 இருக்கு. மொத்தமா என்னது 7 டாபிக் இருக்கு. 7லேருந்து ஒரு 8 டாபிக்லேருந்து 6லேருந்து 8 கொஸ்டின் வரைக்கும் கேட்டுறாங்க. 8லேருந்து 8 கொஸ்டின் வந்து மினிமம் வந்துருது. எக்ஸ்ட்ராவா ஒரு கொஸ்டின் வரலாம், அவ்வளவுதான். குரூப் 1 பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு வந்து சிலபஸ்ல குரூப் 1 சிலபஸ் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு சிலபஸ்ல எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்காங்கப்பா? சிலபஸ் பாருங்க, இங்க ஹிஸ்டரிக்கு 25 கொஸ்டின் சார். ஹிஸ்டரிக்கு 25 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹிஸ்டரிக்கு 25 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, ஹிஸ்டரி, கல்ச்சரல் ஆஃப் இந்தியா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் எல்லாம் சேர்ந்து 25 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்போ 25 கொஸ்டின் வரும்போது நம்ம மேல இருக்கு இல்லைங்களா, அந்த மேல இருக்க குப்தாஸ், டெல்லி சுல்தானேட், முகல்ஸ், மராத்தாஸ், இதுக்கே சேர்ந்து ஒரு 8 கொஸ்டின் வரைக்கும் கவர் ஆயிடும். ஸோ அந்த 8 கொஸ்டின் நம்ம அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் தான் ஐஎன்எம். ஓகேங்களா? இந்த 8 கொஸ்டினை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றதுன்னா, நீங்க இங்க இருக்கிற டாபிக் மட்டும்தான் படிக்கணும், வேற எதையும் படிக்க கூடாது. எப்பவுமே சரி, எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்போ இங்க நம்மளுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, ஸ்கூல் புக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்படி எடுத்துக்கோங்க. ஸ்கூல் புக்ஸ்ல கொடுத்துருக்காங்க இயர்லி இந்தியா ஃப்ரம் த பிகினிங் டு த இந்த சிவிலைசேஷன் அப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த புக்கில் நாம என்னதான் போய் படிக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த வேலி சிவிலைசேஷன் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அங்க மட்டும் தான் போய் படிக்கணும். அதை விட்டுட்டு இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் இந்தியா இதெல்லாம் உட்காந்து ரீட் பண்ண கூடாது. இங்க இருந்துலாம் கேள்வி கேட்கறது இல்லை. ஓகேங்களா? அப்படியே கேள்வி கேட்டாலும் ரொம்ப ரேரஸ்ட் ரேர் தான், ரொம்ப ரேர். ஸோ அவன் டாபிக்ல இருந்து தான் கேள்வி கேட்கிறான். நீங்க குரூப் 1 கடைசி 2 குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க, அவன் எங்க இருந்து கேட்டிருக்கான். அவன் எங்க இருந்து கேட்டிருப்பான்னா நம்மளுடைய இந்த சிவிலைசேஷனுடைய கரெக்டா சிலபஸ் ஏரியாவில இருந்து தான் கேட்டிருக்கான். அப்ப நம்ம என்ன பண்ணோம், கரெக்டா இந்த சிவிலைசேஷன் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. இங்க ஸ்டார்ட் ஆகுதா, நாம இங்க இருந்தா படிக்கணும், இந்த இடத்துல இருந்தா படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, அதை விட்டுட்டு மேல இங்க ஒரு 10 பக்கத்தை படிக்கிறது, இந்த மாதிரி காரியங்கள்ல ஈடுபடக்கூடாது. இதுதான் நம்மளுடைய முதல் தோல்வியே தரும். வெற்றியை இது வந்து தராது. ஸோ நாலேஜுக்காக நம்ம படிக்க கூடாதுங்க சார், நம்ம எக்ஸாமுக்காக தான் படிக்கணும். ஸோ இதை நீங்க படிக்கிறீங்க. ஸோ இந்த சிவிலைசேஷன் இதை என்ன பண்றீங்க, ஃபுல்லா கவர் பண்ணுங்க. ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா இது வரைக்கும் இருக்கும், இது முடிகிற வரைக்கும் இருக்கும், முடிகிற வரைக்கும் இருக்கும். ஸோ என்ன ஆகும், இதோடைய இந்த சிவிலைசேஷனுடைய இந்த சிவிலைசேஷனோட வீச் வந்து எது வரைக்கும் இருக்குன்னா இங்கே டிக்ளைன் வரைக்கும் இங்கே வரைக்கும் இருக்கு. ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணுங்க, உட்காந்து ரீட் பண்ணுங்க. இப்போ வரைக்குமே நான் இந்த ஏன்ஷியன் மெடியூல் படிக்கல அப்படின்னா கண்டிப்பாக படிக்கலாம். வித்தின் அ வீக்ல நம்ம ஏன்ஷியன் மெடியூல் கவர் பண்ணிடலாம். மொத்தமே 7 டாபிக் தான், 7 டாபிக் தான். அந்த 7 டாபிக் நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு டாபிக், இந்த சிவிலைசேஷன் ஒரு நாள், குப்தாஸ் ஒரு நாள், அடுத்து டெல்லி சுல்தானேட் ஒரு நாள், அடுத்து வந்து முகல்ஸ் ஒரு நாள், விஜயநகர் பாம்பே கிங்டம் இப்படி படிச்சாலே நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே.
இந்த சிவிலைசேஷனை பொறுத்த வரைக்குமே எல்லாமே படிக்கணும். அவங்களுடைய ட்ரேடா இருக்கட்டும், அவங்க என்னென்ன எந்த மாதிரி அவங்க வந்து லைஃப் ஸ்டைல வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத பொறுத்து எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்டிப்பாக கவர் பண்ணிடணும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட். இப்போ இது இந்த சிவிலைசேஷன் 6th இருக்கு, 11th இருக்கு. சார் நம்ம இதையும் தாண்டி நம்ம வந்து வேற ஏதாவது ஒரு புக் இருக்கா இந்த சிவிலைசேஷன் அப்படி பார்க்கும்போது நீங்கள் எத்திக்ஸ் புக்கில் படிக்கலாம். எத்திக்ஸ் புக்கில் ஐ திங்க் 12th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். எத்திக்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்கு. எத்திக்ஸ் புக்கில் ஏன்ஷியன் மிடிவில் சில விஷயங்கள் அங்கே கவர் ஆகுது. இந்த சிவிலைசேஷன், அதுக்கப்புறம் குப்தாஸ், அதெல்லாம் ஒரு சிலது அங்கே கவர் ஆகுது. ஸோ அதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், போய் படிக்கலாம். ரொம்பலாம் அதிகமாக அங்கே இருக்காது, பட் ஆனால் அங்கே இருக்கிறத சும்மா ரீட் பண்ணலாம். நீங்கள் இந்த ரெண்டுத்தை படிங்க, அதுக்கப்புறமா அங்கே போய் நம்ம என்ன இருக்குது எது இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பட் இதை விட்டுட்டு அங்கே போகாதீங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, குப்தாஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ குப்தாஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது அவங்களுடைய வார்லாம் படிக்காதீங்க. வார்ஸ்ல இருந்தெல்லாம் கேள்வி வரதே கிடையாது குப்தாஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ குப்தாஸ் இருக்குங்களா, அப்போ யார் குப்தாஸ் வந்து அவங்களுடைய பீரியட் என்ன? ஸோ அவங்களுடைய பீரியட் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் குப்தாஸ். ஸோ என்ன பண்றீங்க, குப்தாஸோடைய பீரியட் என்ன, இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ குப்தாஸ் வந்து அவங்களுடைய ஃபியூடலிசம், இப்போ நிலப்பிரபுத்துவ முறை இருந்திருக்கிறாங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் தென் குப்தாஸோடைய கோல்டன் ஏஜ்னு ஒன்று சொல்றாங்க. குப்தாஸ் பீரியட கோல்டன் ஏஜ் சொல்றாங்க. அது ஏன் நம்ம கோல்டன் ஏஜ்னு சொல்றாங்க, அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா குரூப்பனை பொறுத்த வரைக்கும் இதுதான். அப்போ அவங்களுடைய சோர்சஸ் என்ன, குப்தாஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன சோர்சஸ்லாம் புக்கில் இருக்கு. அப்போ 6th ஸ்டாண்டர்ட் புக்லையும் கொடுத்துருக்காங்க, 6th ஸ்டாண்டர்ட் புக்லையும் சோர்சஸ் கொடுத்துருக்காங்க, 11th புக்லையும் சோர்சஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சோர்சஸ்லாம் கண்டிப்பாக போய் படிக்கிறோம். அண்ட் தென் அதோடைய ஃபவுண்டர்ஸ்லாம் யார் யார், ஃபவுண்டேஷன் யாரெல்லாம் பார்த்துருக்கு, குப்தா யூனிவர்சிட்டி, குப்தா, நான் சொல்றது இந்த ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி படிக்கணும். இப்போ குப்தாஸோடைய ஃபவுண்டர்லாம் யார், இப்போ குப்தாஸோடைய ஃபவுண்டர் பார்க்கணும் ஸ்ரீ குப்தர் அப்படிங்கிற ஃபவுண்டர். அதுக்கப்புறம் கடோத்கஜர் வர்றாரு. சில முக்கியமான ஆட்கள்லாம் யார் யார் வராங்க அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு என்னென்ன பட்டப்பெயர்கள்லாம் கொடுத்துருக்காங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க என்னென்ன, இப்போ யாராவது வந்து அஸ்வமேதா யாகா வந்து யாராவது நடத்திருந்தா அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ யாரெல்லாம் அஸ்வமேதா யாகா நடத்திருக்காங்க, யாரெல்லாம் காயின்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் தென் அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் இருக்கு, அதுக்கப்புறம் அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம், எல்லாருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் நம்ம கண்டிப்பாக படிக்கணும். ஒவ்வொருத்தருடைய கிங்கோடைய அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணணும், கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இது டெல்லி சுல்தானேட்டாக இருக்கட்டும், முகல்ஸாக இருக்கட்டும், எல்லாருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி அவங்களுடைய சொசைட்டி எப்படி இருந்தது, பெண்களோட நிலை எப்படி இருந்தது, இதெல்லாத்தையும் உட்காந்து ரீட் பண்ணி அதெல்லாம் இன்டெப்த்தாக படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமில் அப்படி தான் கேள்வி கேட்குறாங்க நம்மளை. ஸோ நம்மளுடைய கான்செப்ட் என்னன்னா, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, அவங்களுடைய பொலிட்டிக்கல் சிஸ்டம், அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம், இதெல்லாம் எப்படி இருந்தது, அவங்க யார் யார் கூட சண்டை போட்டாங்க, எந்த வருஷம் சண்டை போட்டாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு பெருசாக கேட்கறது இல்லை. ஸோ வாரோட இயர் வேணா தெரிஞ்சுக்கலாம், ஆனால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அவங்க எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. எக்ஸாம்ல அவங்க கேட்கறதே இல்லை. ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணுங்க, குப்தாசருடைய ஃபவுண்டர் என்ன இதுன்னு. இப்போ டெல்லி சுல்தானேட் அடுத்து வரீங்க. இப்போ டெல்லி சுல்தானேட் உங்களுக்கு 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் கவர் ஆகுது. டெல்லி சுல்தானேட் 7th புக்கில் கவர் ஆகுது. அதே மாதிரி 11th புக்கில் கவர் ஆகுது. 11th புக்கில் இங்கே இருக்கு, 11th புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை லெசனாக கொடுத்துருக்காங்க 11th புக்கில் டெல்லி சுல்தானேட்டு, இங்கே பாருங்க 10th லெசனாக கொடுத்துருக்காங்க, அரப்ஸ். ஸோ என்ன பண்ணுங்க, உட்காந்து அதை ரீட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், யாருமே இன்னும் படிக்கவே இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்க. லோயர் ஸ்டாண்டர்ட் புக்கை ரீட் பண்ணுங்க. ரெண்டுத்தையும் ரீட் பண்ணிட்டு போய் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் நீங்கள் மஸ்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் எல்லாமே. ஏன்னா நம்ம படிக்கிறதுக்கும் அவங்க கேட்டதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் வி ஷுட் வெரிஃபை. அதுக்கப்புறமா நம்ம வந்து சரியான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அகைன் நீங்கள் வந்து அதை கண்டினியூ பண்ணணும். ஸோ உங்களுடைய இது என்னன்னா, உங்களுக்கு ரிசோர்ஸ் இதுதான். 11th ஸ்டாண்டர்ட் புக்கு தான் ரிசோர்ஸ். ரிசோர்ஸ் என்ன, 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிறத நீங்கள் படித்தா போதும். அதே மாதிரி முகல்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் புக்கை படிங்க, மராத்தாஸ் 11th ஸ்டாண்டர்ட் புக்கு படிங்க, ஏஜ் ஆஃப் எல்லாமே 11th ஸ்டாண்டர்ட் புக் படிங்க. படிங்க. சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கு, சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி. சவுத் இந்தியன் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரு, பல்லவாஸ், பாண்டியாஸ்,
ஜெயராஜ் சோலா இவங்களை பற்றின நம்ம சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் நம்ம படிக்க போகிறோம். ஸோ அவங்களுடைய ஆரிஜின்லேருந்து என்ன பண்ணுங்க படிங்க. ஆரிஜின்லேருந்து என்ன பண்ணுங்க படிங்க. அது நம்மளுடைய ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவுமே வந்து உங்களோட 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் கவர் ஆகுது, 6th புக்கில் கவர் ஆகும், அண்ட் 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் கவர் ஆகும். 2 ஸ்டாண்டர்ட்லையுமே என்ன இருக்கு, சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? யாரை பற்றி, பாண்டியாஸ் பற்றி, பல்லவாஸ் பற்றி, பிற்கால பாண்டியர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. அவங்க என்னென்ன கோயில்கள்லாம் கட்டினாங்க அதை கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய இன்னோவேஷன் எல்லாத்தையும் அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அங்கேருந்தா கேள்வி கேட்குறாங்க. ஸோ யார் யாருக்கு என்னென்ன பட்டப்பெயர் இருக்கு எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து சேஞ்ச் அண்ட் கம்யூனிட்டி இந்த சோஷியோ கல்ச்சரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன சார்? இது ஒன்றும் கிடையாது. நம்மளோட இதில் ஒரு பார்ட் வந்து நம்ம சோஷியோ ரிலிஜியஸ் மூவ்மெண்ட் இருந்திருக்கும். ஸோ சோஷியோ ரிலிஜியஸ் மூவ்மெண்ட் இருந்திருக்கும். அதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ணணும்னா இந்த லெசனை மட்டும் நல்லா ரீட் பண்ணுங்க. இந்த கல்ச்சரல் இருக்குங்களா, பக்தி மூவ்மெண்ட் இன் இந்தியா, இதை மட்டும் நல்லா ரீட் பண்ணுங்க. இதை ரீட் பண்ணிங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் டைம் இருந்தால் புத்தாவை பற்றியும், புத்தா அண்ட் ஜெயினிசம் இது ரெண்டுத்தையும் படிங்க. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்பயாவது கேட்குறாங்க, ரொம்ப ரேர்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய நேரம் சரியில்லாமல் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் கூட நம்ம அதுலேருந்து நம்ம அவுட் ஆயிருப்போம். ஸோ புத்திசம், ஜெயினிசம் ரொம்ப ஈஸியான லெசன் தான். சும்மா ஒரு மணி நேரத்திலே படித்து முடிச்சிடலாம் அது. ஸோ அதை மட்டும் படித்து வச்சுக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதுமானது தான்ப்பா. வேற எதையுமே நீங்கள் ரீட் பண்ணவே வேண்டாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சரி, சோர்ஸ் எங்கே இருக்குது நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். சோர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஸ்கூல் புக்கு தான் சோர்ஸ். ஃபஸ்ட்டு ப்ரைமரி சோர்ஸு ஸ்கூல் புக்கு. வேற அடுத்த சோர்ஸ் என்னன்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இந்த 2 சோர்ஸ் தான் நம்ம வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப பூஸ்டாக இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம வந்து ஷார்ட் நோட்ஸு அந்த மாதிரி எதையுமே வந்து யார்ட்டையாவது வாங்கி படிக்கிறதோ, ஏதாவது நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிறதோ, இதெல்லாம் எதுவுமே விட்டுருங்க. ஸ்கூல் புக்கை ரீட் பண்ணுங்க. ஸோ குரூப் 1 பொறுத்த வரைக்கும் அவங்க கான்செப்டாக தான் கேள்வி கேட்குறாங்க சம்டைம். ஆனால் ஈஸியாக தான் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போன லாஸ்ட் டைம் இது வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மக்கள் கடவுள் வழிபடத்தை பற்றி கேள்வியாக கேட்டாங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீரியட்ல கடவுள் இருந்திருக்கு. அவங்க பெண் தெய்வத்தை வழிபட்டிருக்காங்க. பசுபதி அப்படின்ற ஒரு சிவன் இருந்திருக்கிறாரு. அவங்க வந்து இறந்தோர்களை புதைச்சிருக்காங்க, இறந்தோர்களை எரிக்கவும் செஞ்சிருக்காங்க, அரச மரத்தை வழிபட்டிருக்காங்க. இது மாதிரி கான்செப்டா தான் அவங்க கேட்டிருக்காங்க போன தடவைலாம். அப்போ இதெல்லாம் நம்ம எங்கேருந்து படிக்க முடியும்? ஸ்கூல் புக்கில் தான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வாட் இஸ் வாட்ல நம்ம படித்து தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ பேசிக்காக என்ன பண்ணுங்க, ஸ்கூல் புக்கை ரீட் பண்ணுங்க. 1 வீக் இருக்கு. 1 வீக்ல நீங்கள் இந்த ஃபுல்லாத்தையும் படிச்சிருங்க. ஓகேங்களா? ஏன்ஷியன் மீடியாவில் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட் வந்து கொஸ்டின் வந்து பொறுத்த வரைக்குமே அதில் வந்து ஏதாவது உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் அதை என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுத்துங்க. தெரியலையேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ்ஸால யாரும் ஆக வேண்டாம். இந்த டைமில் நம்ம எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வரும்போது ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஸ்ட்ரெஸ் தான் வந்து நம்மளுடைய தோல்விக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, நார்மலாக படிங்க. ஓகேங்களா? எதையுமே திங்க் பண்ணாதீங்க. ஸ்கூல் புக் கவர் பண்ணுங்க, பிஒய்க்கு கவர் பண்ணுங்க. சார் ஸ்கூல் புக் எங்கிட்ட படிக்க எங்கிட்ட ஸ்கூல் புக்கே இல்லைனாலும் அதை சாஃப்ட் காப்பியாவது டவுன்லோட் பண்ணி படிங்க. நம்ம கிட்ட இப்போ எதுவுமே இல்லை. இப்போ என்ன இருக்கு, சாஃப்ட் காப்பி கிடைக்கும்ல, அவைலபிலிட்டி இருக்குல்ல, அதையாவது டவுன்லோட் பண்ணி படிங்க. ஓகே, வேற என்ன இதுல கவர் ஆகுது? ஏன்ஷியன் மிடிவல் முன்னாடி சொல்ல மாதிரி தான் 6லேருந்து 8 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? நீங்க இது வந்து நான் எப்படி படிக்கணும் அப்படின்றது ஒரு ஓவர்வியூ செஷன் தான். பட் நம்ம ஒரு டாப்பிக்கா எடுத்து பேசினா அது ரொம்ப நேரம் அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் இதை மட்டும் ரீட் பண்ணுங்க. கண்டிப்பா ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணாம விட்டுறாதீங்க. பிஃபோர் எக்ஸாம் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 4 டைம்ஸாவது ரீட் பண்ணிருக்கோம். 4 டைம்ஸாவது பார்த்துருக்கணும். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அட்லீஸ்ட் 4 டைம்ஸாவது பிஃபோர் எக்ஸாம் பார்த்துக்கணும். இந்த 48 டேஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம புதுசாக படிக்கிறோம், செகண்ட் டைம் ரிவைஸ் பண்ணுறோம், தேர்ட் டைம் ரிவைஸ் பண்ணுறோம், ஃபோர்த் டைம்ல ஸ்ட்ராங்காக ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸாம் போகிறோம். அவ்வளோதான். ஒரு 4 டைமாவது ஏன்ஷியன் மிடில் பார்த்துருக்கணும். ஏன்ஷியன் மிடில் ஐ மீன் இந்த 7 டாபிக் இல்லாத ஒரு எக்ஸாம் கொஸ்டினை பார்க்கவே முடியாது. ரொம்ப 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 ஈஸியாக தான் கேட்குறாங்க. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இஸ் தேர் எனி டவுட்? வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் என்கிட்ட சொல்லுங்க, நான் அதுக்கேற்றாது சொல்றேன். ஓகேங்களா? பட் இதுதான் நீங்க படிக்க வேண்டியது, இதுதான் படிக்க போறீங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யுவர் விஷ், நீங்க என்ன ஃபாலோ பண்ணீங்களோ அதே ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பெருசா சயின்ஸ்ல கான்சன்ட்ரேட் பண்றது இல்லை. ஓகேங்களா? நான் ஸ்கிப் பண்ணிட்டு தான் எக்ஸாமினேஷனே போயிட்டு இருக்கேன். ஏன்னா என்னதான் படிச்சாலுமே அதுல வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு அக்வர்ட் நாலேஜ் வச்சிருக்கோம்ல, அதை மட்டும் தான் நம்ம இது பண்ண முடியாது. பெட்டர் டிசீஸை பார்த்துக்கிறது நல்லது. அது மாதிரி நீங்க ஜியோகிராஃபி படிக்கும்போது என்விரான்மெண்டல் சயின்ஸ் படிக்கிறீங்களா, அதில் பார்த்துக்கலாம். எனி டவுட்பா?
இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்க, நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நாட் ஓன்லி இந்த டெஸ்ட் மட்டும் இல்லை, வேற ஏதாவது இருந்தாலும் டவுட் இருந்தாலும் சொல்லுங்க, நான் சொல்கிறேன். சார் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து லைக் நிறைய இருக்கு. டெய்லி லைக் மெட்டீரியல் ஃபுல்லாவே மந்த்லி எடுத்து பார்த்தோம்னா ஒரு 60 பேஜஸ் வருது. ஸோ அரௌண்ட் 1 இயர் கவர் பண்ணோம்னா லைக் அது லாஸ்ட் மினிட்ல அவ்வளோ ரிவிஷன் பண்றது கொஞ்சம் கஷ்டம். லைக் இது எப்படி இல்லை, பண்ணலாம்னு ஐ மீன் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கிலீஷ் தமிழ் தனியாக பிரிச்சு இருக்கு. நீங்கள் ஆமா படிக்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கும் போது அது ஒரு 90 ஒரு 80 பேஜஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன். 80 பேஜஸ் வந்து அதுல ரொம்ப முக்கியமானது படிங்க. இந்த ஆர்பிட்டரி யாராவது இறந்து போனது அதை படிக்காதீங்க. அதுக்கப்புறம் அந்த வெளிநாடு ஃபாரின் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிக்காதீங்க. ரொம்ப முக்கியமானதை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நாம படிக்க வேண்டிய தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு எப்படியா இருந்தாலுமே நீங்க படிச்சுதாங்க ஆகணும். வேற வழியே இல்லை, கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுதான் ஆகணும். அப்படின் போது ஒண்ணு சொல்லி கண்டிப்பா இதை படிச்சுதான் ஆகணும். ஏன்னா நம்ம குரூப் 1 எக்ஸாமினேஷன் எழுத போறோம் போது நம்ம இப்போ இந்த 70 வேகன்சி இருக்குன்னா நம்ம 1400 பேருக்குள்ள வரணும் அப்படின்னா மற்ற கேண்டிடேட்டை விட நம்ம சிறப்பா இருக்கணும். சிறப்பா ஒரு விஷயத்த பண்ணியிருந்தா மட்டும்தான் அதுக்குள்ள வர முடியும். அப்ப யாருமே செய்யாத ஒரு விஷயத்த நாமளும் வந்து என்ன பண்ணணும், பண்ணிட்டு போனாதான் நம்மளுக்கு வந்து ஒரு இது இருக்கும். அப்படின்போது நீங்க அந்த நம்பர் ஆஃப் பேஜஸ் அதெல்லாம் பார்க்காதீங்க. கடைசி மினிட்ல ரிவைஸ் பண்ண முடியாது அப்படிலாம் பார்க்காதீங்க. இப்பல இருந்தே நீங்க அதை ரீட் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் நீங்க ஒரே ஒரு 60 பக்கத்தை ரீட் பண்றீங்க அப்படின்னா ஒரு தடவை நீங்க ரீட் பண்ணிடுவீங்க. 2வது தடவை பார்க்கும்போது அந்த 60 பக்கத்தை வித்தின் ½ அன் அவர்ல நீங்க திருப்பி இல்லாமே, இல்ல வித்தின் 1 ஹவர்ல திருப்பிட முடியுமே. 3வது தடவை பார்க்கும்போது ½ அன் அவர்ல திருப்பி இல்லாமே, 4வது தடவை அந்த பேஜ்ல என்ன இருக்குன்னு உங்க மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்குங்க அடுத்தடுத்து வரும்போது. ஸோ அதனால நீங்க வந்து இந்த நம்பர் ஆஃப் பேஜ் எல்லாம் பார்க்காதீங்க, படிங்க. ஒரு 6 மாசத்துக்கு படிங்க. 6 மாசம் ஜஸ்ட் 6 மந்த் படிங்க, அது போதும். இன்னொன்னு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். 1 இயருக்கு ஒரு ஏதோ ஒரு வெப்சைட்ல ஒன்று பார்த்தேன், விண்மீனா ஏதோ ஒரு இது ஒன்று கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தேன். 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் இருந்துச்சு. அது வேணா நம்ம குரூப்ல ஏதாவது இருந்தால் போட சொல்றேன். அது படிங்க. 1 இயருக்கு வந்து அது எது முக்கியமோ அதை மட்டும் கவர் பண்ணிருந்தாங்க. அதை கூட படிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்குமே தமிழ்நாடு இஷ்யூஸ் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. தமிழ்நாடுடைய திட்டங்களும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸ்டாலின் என்னென்னலாம் பண்ணியிருக்காரோ அது எல்லாத்தையுமே பாருங்க. தமிழ்நாடு ரிலேட்டடா ஒன்னுத்தையுமே விடக்கூடாது, படிச்சிடணும். நேஷனல் அஃபேர்ஸ் படிக்கிறோம் படிக்காம போறோம், இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்லாம் சுத்தமா தொட வேணாம். அந்த மெரிடைம் எக்ஸசைஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் படிக்கவே படிக்காதீங்க. அதெல்லாம் எப்பவுமே அவன் பெருசா கேள்வி கேட்கறதில்ல. விளையாட்டு செய்தியில கூட தமிழ்நாடு ரிலேட்டடா இருக்க பர்சனாலிட்டி மட்டும் பாருங்க. இந்தியன் லெவல்ல பெருசாலாம் பார்க்க வேண்டாம். அதெல்லாம் நம்மளுக்கு வந்து பெருசா கை கொடுக்கல. எக்ஸாம்ல நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது அதான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. ஓகே, சொல்லுங்கப்பா. நீங்க எதை சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. சார் இப்போ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அக்டோபர் மந்த்ல இருந்து பார்த்தா ஓகேவா சார்? ஓகே தாங்க, ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே தான் சார். அது 60 பேஜஸ் இருக்கு சார். 1 வீக்குக்கே 60 பேஜஸ் இருக்கு சார். அது ஓகே தானே சார்? 1 வீக்குக்கா? எஸ் சார். 1 மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. மந்த்லி வாங்கிக்கோங்க. ஓகே சார். அப்போ இப்போ வீக்லி வேண்டாம்ல சார்? வீக்லி எதுக்கு படிக்கிறீங்க? ஓகே சார். 240 பக்கம் ஒரு வாரத்துக்கு யார் படிச்சுட்டு இருப்பாங்க? நீங்க கம்பைலேஷன் மந்த்லி பாருங்க. ஓகே சார். நான் மலர்விழி மேடம் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கான்னு சொல்லி குரூப்ல ஷேர் பண்ண சொல்றேன். நிறைய அது பெய்டு கரண்ட் அஃபேர்ஸ் தான், பட் இருந்தாலும் நிறைய பேர் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. வாங்கியிருக்காங்க இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி என்கிட்ட நான் பாக்குறேன், செக் பண்ணி பாக்குறேன். இருந்தாலுமே நான் வந்து மேடம்கிட்ட அனுப்புறேன், அவங்கள குரூப்ல போட சொல்றேன். நீங்க பே பண்ணணும்னு அவசியம் இல்லை, பே பண்ண வேண்டாம். நீங்க பே பண்ணி வாங்கணும். எல்லாமே நம்ம ஃப்ரீ அவைலபிலிட்டி பசங்க வாங்கி போட்டிருக்காங்க. டெலிகிராம்ல நிறைய இடத்துல இருக்கு. அதனால பிரச்சனை இல்லை. என்கிட்ட அப் டு மார்ச் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். பாக்குறேன், நான் அந்த குரூப்ல மேடம்கிட்ட கொடுத்து போட சொல்றேன். எங்க மேடம்கிட்ட ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணுங்க. என்கிட்ட சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் சார் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஓகே சார். அதுக்கப்புறம் வேற என்ன? வேற அவ்வளவுதான், போதும். ரொம்ப போட்டு நம்ம இது பண்ணிக்க வேண்டாம். ஒரே விஷயம் தாங்க, ஹிஸ்டரி எல்லாத்தையும் சேர்த்து கவர் பண்ணல. அதுல 65 கொஸ்டின் இருக்கு. பாலிட்டி 40, மேக்ஸ் 25. இதுவே 130 ஆச்சு போச்சுருக்கேங்க. நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் நல்லா படிச்சீங்க அப்படின்னா, திட்டங்கள்லாம் நல்லா படிச்சீங்கன்னா அதுல இருந்து ஒரு 20 கொஸ்டின் கேட்டால் 150 கொஸ்டின் இங்கே வந்து போச்சுங்க. இதை மட்டும் நல்லா படிச்சுட்டு 10th ஜியாகிரபி புக்கு, 10th ஜியாகிரபி புக்கை படிங்க. 12th ஜியாகிரபில இந்த ட்ரைப்ஸ் லெசன் இருக்கும், அதை படிங்க. 12th ஜியாகிரபில அந்த பேரிடர் மேலாண்மை இருக்கும் இல்லைங்களா, அதை படிங்க. 11th ஜியாகிரபில பேரிடர் மேலாண்மை இருக்கும், அதை படிங்க. அதுக்கப்புறம் 11th எக்கனாமி, அந்த
யூனிட் 7லேருந்து யூனிட் 11 வரைக்கும் அதை படிங்க. 12th எக்கனாமியில் செலக்டட் சாப்டர்ஸ், ஆர்பிஐ, அப்புறம் வேற என்ன கொடுத்துருப்பாங்க, ஆர்பிஐ கொடுத்துருப்பாங்க, இன்ஃப்ளேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பிறகு வந்து வேற என்ன டாபிக் இருக்கு அதில், ஃபிஸ்கல் எக்கனாமி, மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி, இதெல்லாம் படிங்க. இதெல்லாம் தான் முக்கியம். பேங்கிங் படிங்க, இதெல்லாம் முக்கியம். இதை மட்டும் கவர் பண்ணால் போதும். 12th எக்கனாமி ஃபுல்லாக பார்க்கணும். ஆனால் 12th எக்கனாமி இப்போ பார்க்காம போனால் கண்டிப்பாக லாஸ் தான் நம்மளுக்கு. அதை மட்டும் பாருங்க. இவ்வளோதான் நான் சொல்லிட்டு அது ரொம்ப வந்து மினிமைஸ் பண்ணுங்க. மெட்டீரியல் மினிமைஸ் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட நல்லா பாருங்க. நீங்க இப்போ வைக்கிற கொஸ்டின் அப்படியே நல்லா பாருங்க. இதுவே நம்மளுக்கு போதும்ன்றேன். எப்போ நம்ம வந்து படிச்சுட்டோன்ற மனநிலைக்கு வருவோம் அப்படின்னா நாம வந்து மெட்டீரியலை வந்து ரொம்ப கம்மியா படிக்கும்போது மட்டும்தான் வர முடியும். மெட்டீரியலை அதிகமா நம்ம அதை படிக்கணும் இதை படிக்கணும் நம்ம சேர்த்துக்கிட்டே போனோம்னா கண்டிப்பா அந்த மனநிலை ஏற்படாது. ஓகே, எனி டவுட்ஸ்? கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. ஓகே, நான் இன்னொன்னு சொல்ல நினைச்சேன். இந்த டிஎன்பிஎஸ்சி டெவலப்பர்ஸ் அகாடமின்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா, இதுல இருக்கு டெவலப்பர்ஸ் அகாடமி அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி டெவலப்பர்ஸ் அகாடமின்னு ஒன்று இருக்குங்க. நான் அந்த டெலிகிராம் குரூப்ல தமிழரசு மேகசினுடைய ஜிஸ்ட் வந்து போட்டிருக்காரு. அக்டோபர் மாசத்துல இருந்து நினைக்கிறேன் மார்ச் வரைக்கும், அக்டோபரோ செப்டம்பர் மாசத்துல இருந்து அதோட ஜிஸ்ட் போட்டிருக்காரு. நான் தமிழரசு மேகசின் வாங்கி படிக்க முடியாது சார் அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா அதோடைய அந்த என்னென்ன ஹைலைட்ஸோ ஒரு மந்த்லியுமே வந்து என்ன முக்கியமானதோ அதை மட்டும் கவர் பண்ணி ஒரு 4 பேஜஸ் போட்டுருக்காங்க. ஜஸ்ட் அது பெய்டு கரண்ட் அஃபேர்ஸ் நினைக்கிறேன், பெய்டு நினைக்கிறேன். ஜஸ்ட் 50 ரூபா தான் இருக்கு. ஜஸ்ட் 50 ரூபா 60 ரூபா தான். நீங்க அவங்களுக்கு மெயில் பண்ணீங்க அப்படின்னா தே வில் ப்ரொவைட். ஓகே, வேற எதுவுமே கிடையாது. இதுக்கப்புறமும் புக்கே வாங்கி படிக்க முடியாது. நான் இவ்வளோ ஐடியா இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டேன். நான் சொல்லிட்டேன் ஆல்மோஸ்ட் இல்லையாச்சு. அது மாதிரி பாலிசி நோட்ஸ் கண்டிப்பாக படிக்கும். அந்த இதுலையுமே பாலிசி நல்லா கவர் பண்றாங்க, அதையுமே ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா, வேறலாம் வேணாம் எனக்கு தெரிஞ்சு. கொஞ்சம் அப்பார்ட் ஃப்ரம் நீங்க படிக்க வேண்டியது நிறைய இருக்கு இந்த இடத்துல. ஓகே, வேற டவுட் இருக்கா சார்? தற்கால தமிழக வரலாறு அது அந்த புக்கு ஃபுல்லாவே படிக்கணுமா சார்? அந்த புக்கு ஃபுல்லா படிக்க வேண்டாம். அந்த புக்ல நம்ம என்ன படிக்கணும்னா தமிழ்நாடுடைய ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் நல்லா படிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் அதுல வந்து சோசியோ ரிலிஜியஸ் மூவ்மெண்ட் இருக்கும், சமுதாய, அது படிக்கணும் நீங்க. அதன் பிறகு வேற என்ன படிக்கணும் அந்த புக்ல? நீதி கட்சி கண்டிப்பா படிங்க. நீதி கட்சி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போகும். அதுல நிறைய ஃபேக்ட்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் படிக்காதீங்க. நம்பர்ஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. நீதி கட்சி அதை படிங்க. சுயமரியாதை இயக்கம் அதெல்லாம் அதாவது அந்த புக்கை வந்து படிக்கணும்னு நினைச்சு படிக்காதீங்க. ஒரு ஸ்டோரி புக்கை வாங்கி நம்ம படிக்கிறோம்ல அந்த மாதிரி நினைச்சு படிங்க. சுயமரியாதை இயக்கம் படிங்க. ஓகேங்களா, சவுத் இந்தியன் ரிபிளியன் அதை படிங்க. அவ்வளவுதான், போதும். தூக்கி போட்டுருங்க அந்த புக்கை, வேறெல்லாம் எதுவும் படிக்காதீங்க. சவுத் இந்தியன் ரெபிலியன் படிக்கணும், சுயமரியாதை இயக்கம், நீதி கட்சி, தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் என்ன ஒரு 30 40 பேஜ் இருக்குமா, அது அவ்வளவுதான் இருக்கும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதுல 30 பேஜஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வேற எதுவும் அதுல படிக்க வேணாம். நீங்க அதுல வேற ஏதாவது படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அண்ணாதுரையை பத்தி ஒரு லெசன் இருக்கும், அதை படிங்க. அது கூட நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அண்ணாதுரை இங்க இருக்காரு, அதனால அண்ணாதுரையை பத்தி படிங்க, வேற எதுவும் வேண்டாம். சார் அதுல ராஜாஜி, ஓமந்துரார் ஆட்சி, குமாரசுவாமி ராஜா, பக்தவச்சலம் அதெல்லாம் வேண்டாமா சார்? கருணாநிதி வேண்டவே வேண்டாங்க. கேட்டு போறான், கொஸ்டின் கேட்டு போறான். அதுல இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்டதே இல்லை இப்போ வரைக்கும். அதெல்லாம் வேண்டான்றாங்க. அதெல்லாம் நீங்க படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த புத்தகத்தையே ஃபுல்லா படிக்கணும்ப்பா. நமக்கு அதெல்லாம் கேட்கறது இல்லை. அவங்கள பத்தி வந்து அவங்க ஆரம்பிச்ச சில விஷயங்கள்லாம் கேட்கறதே இல்லை. ஓகேங்களா, நீங்க வந்து இப்போதைக்கு வந்துட்டான் ட்ரெண்ட்ல, இங்க வந்துட்டான் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. ஆனா நீங்க அதை போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம். ஓகே, நீங்க அதெல்லாம் ஏதாவது ஒரு யூனிட் 9 புக் வாங்கினீங்கன்னா கூட தமிழ்நாடுடைய ஸ்கீம்ஸ், ஓல்டு ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அதை படிச்சா போதும். நீங்க அவங்க பத்தி ஓகே சார். இதை பத்தி வெற்றியாறு சுரேஷ் ஏதோ ஒரு மெட்டீரியல் சொன்னீங்க சார். அது வந்து போன இயர் 2024ல வந்த எடிஷன் இருக்கு சார். ஆனா இப்போ நியூவா இப்போ ஒரு எடிஷன் விட போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். அந்த எடிஷன் இப்போ அதுல படிக்கலாமா? ஆல்ரெடி படிச்சதே படிங்க. நான் ஒரு புக் ஒண்ணு வச்சிருக்கேங்க. அது 2022 23ல போட்ட புத்தகங்க. அந்த புக்கை நான் படிக்கிறேன், அவ்வளவுதான். அந்த புக்கை நான் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்கும்போது ஆட் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. இப்போ HDI படிக்கிறோம் அப்படின்னா HDIல இந்தியா வந்து 134வது இடத்துல இருக்கு. கரெக்ட். இப்போ ஆஸ் பர் ரிப்போர்ட், கரண்ட் ரிப்போர்ட்ல அதை நம்ம அப்டேட் பண்ணிப்போம். எதுக்கு நம்ம போயிட்டு வந்து புதுசா ஒரு புக்கை திரும்ப வாங்கிட்டே இருக்கணும். நீங்க ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கும் அந்த புக்கை வாசிங்க, அதே போதும்.
இல்லாட்டி வச்சு இல்லவே இல்லை அப்படின்னா வாங்கி படிங்க. அவங்க இப்போ அவங்க என்னைக்கு ரிலீஸ் பண்றது, நம்ம என்னைக்கு நமக்கு எக்ஸாம் டேட் ரொம்ப கிட்ட இருக்குல்ல, என்னைக்கு வாங்கி என்னைக்கு படிக்கிறது? கரெக்டா? எஸ் சார். வேறப்பா படிங்க, பயப்படாதீங்க, கிளியர் பண்ண முடியும். சரிப்பா, தேங்க்யூ. சார் சொல்லுங்கப்பா, கேக்குது. சார் நியர்ல அப்பப்போ ஒரு ஸ்ட்ரகிள் ஆயிடுது சார். ஏன்னா நம்ம குரூப் 4 வேகன்சி கம்மியா இருக்கு, குரூப் 1 இப்படி இருக்கு, நம்ம குரூப் 4க்கு தமிழ் அப்படி படிக்கலாமா அப்படின்னு அந்த பக்கமும் கொஞ்சம் அப்படி போயிட்டு இருக்கு சார். அதான் சொல்றேங்க, மனிதரோட மனம் வந்து ஒரு குரங்கு மாதிரிங்க, தாவிக்கிட்டே இருக்கும். அதனால வந்து நீங்க அட் ப்ரெசன்ட் 45 நாள் குரூப் 1க்கு நல்லா படிங்க. நீங்க இதை ப்ரிலிமினரி நம்ம கிராக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நீங்க எஃபோர்ட் போடுங்க. சார் எனக்கு குரூப் 4ம் முக்கியம் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு தமிழ் படிங்க. அதையும் நான் வந்து வேணான்னு தான் சஜஷன் கொடுப்பேன் எப்பவுமே. ஏன்னா இப்போ குரூப் 1க்கே உங்களுக்கு நேரம் கரெக்டாக இருக்கு. நேரம் நம்மளுக்கு கம்மியாலாம் இல்லை, ஐ மீன் ரொம்ப அதிகமாலாம் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு முடிஞ்சா தமிழை வந்து படிங்க. அதுவுமே வந்து கடைசியாக ஜூன் 15க்கு அப்புறம் நீங்கள் படிக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஒரு மாதம் நடக்கல, இப்போ நீங்கள் ஜிஎஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா அங்கே வந்து ஜூன் 15க்கு அப்புறம் ஒரு மாதம் தமிழ் படித்தாலே நீங்கள் குரூப் 4 வேலைக்கு போயிட முடியல. ஜிஎஸ் தான் ரெண்டுமே முக்கியம், தமிழும் முக்கியம், ஜென்ரல் ஸ்டடீஸும் முக்கியம். நீங்கள் இங்கே ஜென்ரல் ஸ்டடீஸில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தமிழ் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம்ல. அதை யோசிங்க. டவுன் ஆகும்போதும் படிக்கணும், வருத்தப்பட்டாலும் படிக்கணும், என்ன நடந்தாலும் படிக்கணும், அப்போதான் கிராக் பண்ண முடியும். வேற எதுவுமே வேற ஆல்டர்னேட் ஐடியாவே இல்லை நம்மளுக்கு. எப்பவுமே சரி படிச்சுட்டே இருந்தால் மட்டும் தான் கிராக் பண்ண முடியும். சார் டுடேல இருந்து நல்லா ஃபுல் ஃப்ளெட்ஜா படிச்சா கிராக் பண்ணலாம்ல சார்? கண்டிப்பாங்க, 100% கிளியர் பண்ண முடியும், கண்டிப்பா கிளியர். இன்னையிலேருந்து ஒரு 10 ஹவர்ஸ் வந்து படிங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வந்து பிஒய்க்யூ பாடுங்க, ஒரு 1 ஹவர் மேக்ஸ் போட்டு பாருங்க. நீங்க படிக்காத ஏதாவது இருந்தால் ஒரு 2 மணி நேரம் அதை படிங்க. பிரிச்சுக்கோங்க, காலையில ஒரு 5 மணி நேரம், ஈவினிங் ஒரு 5 மணி நேரம், அப்படி பிரிச்சு படிங்க. ஏர்லி மார்னிங் எந்திரிக்க ட்ரை பண்ணுங்க, இல்லாட்டி லேட் நைட் யாராவது படிப்பீங்கன்னா லேட் நைட் படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதான் படிக்கணும் அப்போதான் படிக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால நம்ம எப்போ படிக்கிறோமோ நம்ம கரெக்டாக அந்த கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தா போதும். ஸோ பெட்டர். நம்ம வந்து ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிக்கும்போது கொஞ்சம் அது பூஸ்டப்பாக இருக்கும். எந்திரிக்க முடியாதுங்க அப்படின்னு யாராவது ஆசைப்பட்டா லேட் நைட்லாம் படிக்கணும். ஆனால் வந்து லேட் நைட் வரைக்கும் படிக்கக்கூடிய ஆள் தாங்க. அப்படிதான் நம்மளுடைய இது இருக்கும். என்னால் காலையில் ஏர்லியாக எந்திரிக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், மணி 2, 2:30, 3, 4 எப்போ எனக்கு தூக்கம் வருதோ அது வரைக்கும் அப்படியே படிச்சுட்டு போய் தூங்கிடுவேன், அவ்வளோதான். இதான் இருப்பேன். அதனால் இப்போ தான் படிக்கணும் அப்போ தான் படிக்கணுன்ற டைம் அலோகேஷன் கிடையாது. ஆனால் ப்ராப்பராக எப்போ படித்தாலும் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டே வரணும், அவ்வளோதான். படிங்க, பார்த்துக்கலாம். சார் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தீங்களா சார் பிடிஎஃப்? அது ஒரு டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் தான் சார் வந்துச்சு. நீங்க அட்டாச் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல சார், இமேஜஸ் புக் வைஸ்? இல்லப்பா, அவங்க என்கிட்ட கேட்டாங்க, நான் தான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால இது பண்ணல. பட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். நம்ம இன்னைக்கு அதுக்கான ரெக்கார்டுமே வந்து போடுறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சென்ட் பண்ணி விடுவோம், டெஃபினட்டா சென்ட் பண்ணி விடுவோம். ஜஸ்ட் ட்ரஸ்ட் மீ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி எடுத்தது தான், உங்களுக்கு அனுப்புறதுல என்ன இருக்குதுல்ல. சார் அதே மாதிரி கிளாஸஸும் கொஞ்சம் லைவா இருந்தா நல்லா இருக்கும் சார். டிஸ்கஷன் கிளாஸஸ் டிஸ்கஷன் லைவா இருந்தா நல்லா இருக்கும். பட் வில் ட்ரைப்பா, வில் ட்ரை. ஏன்னா நான் கொஞ்சம் பகலில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால வந்து போட முடிய மாட்டேங்குது. கரெக்டாக சொன்னால் அது போட முடிய மாட்டேங்குது. ஓகே, ட்ரை பண்ணுவோம், ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். இந்த கிளாஸ் எடுக்கும்போது நாங்களும் டிஸ்கஸ் பண்ணி அப்படியே அது நல்லா அப்ரோச் போகுது சார். பட் ரெக்கார்டிங் பார்க்கும் பொழுது அவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு என்ட்ரோ அப்படி போக மாட்டேங்குது சார். டைமுக்கு பிரேக் கிடைக்கும் போது போயிடுது சார் அப்படியே. அப்புறம் பார்த்துக்கலாம்னு பெண்டிங்லேயே விட்டுருது சார். அதுவும் ரைட்டு தான். அது அந்த என்த்து வந்து இருக்காது தான் எப்பவுமே ரெக்கார்டிங். பட் நானும் அண்டர் ப்ரிப்பரேஷன், அதனால தான், வேற எதுவுமே இல்லை. பட் வில் ட்ரை. ஹாஃப் அன் ஹவர் இருந்தா ஓகே சார். இப்போ சண்டே எக்ஸாம் முடியுதுன்னா ஒரு டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் அது மாதிரி கொடுத்தீங்கன்னா கூட நல்லா இருக்கும் சார். ரொம்ப 2 hours அந்த மாதிரி இல்லைனாலும் சரி. வி வில் ட்ரை டு ப்ரைவேட் லைவ் செஷன்ப்பா. ட்ரை பண்ணுவோம், கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். நம்ம நாளைக்கு போடுவோம் லைவ் செஷன், நாளைக்கு போடுவோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ண பார்ப்போம் ரெக்கார்டிங்ஸை.
ஏன்னா நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போது ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துறோம். நான் ரெக்கார்டிங்ல 100% ஒரு டே டைம் அந்த டைம்னா கூட ஓகே தான் சார். உங்க ஃப்ரீ டைம் எப்போ நீங்க டைம் முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா நாங்க இப்போ வந்துருவோம் சார். சரிப்பா, ஓகேப்பா, கண்டிப்பா நம்ம பண்ணலாம்ப்பா. சீரியஸ்லி நீங்க இவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கும்போது நம்ம என்னப்பா நம்மளுக்கு அதை பண்ணணும் தான் எண்ணம். டைம் நம்மளுக்கு பர்மிட் இல்லை, பர்மிட் பண்ண முடியாத டைம் நம்ம என்ன செய்யறது. சரி நம்ம பண்ணுவோம், கண்டிப்பா பண்ணுவோம். நான் போடுறேன், டோன்ட் வரி. தேங்க்யூ சார். சரிப்பா, தேங்க்யூ. வேற எதுவும் டவுட் இல்லைல்லப்பா? ஓகேப்பா, தேங்க்யூ. தேங்க்யூ. ம்.